யாரிடத்துலையும் கையேந்தி கேட்டுட்டே இருக்கக்கூடாது. அப்படி கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா மறுமை நாளில் அவங்க எப்படி எழுப்பப்படுவாங்கன்றதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? பார்க்காதவங்களுக்கு ரிலேட்டட் வீடியோலையும் அட்டாச் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ யாரிடத்துலையும் கேட்டு வாங்கக்கூடாதுன்னு தடுத்த நம்முடைய மார்க்கம் 3 நபர்களுக்கு அனுமதி கொடுக்குது. அது யார் யாருன்னு தெரிஞ்சுப்போமா? ஃபர்ஸ்ட் ரசூலா சொல்கிறாங்க, பிறருக்காக யாசகம் கேட்பாங்க. அதாவது யாரும் கஷ்டப்படுறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க, அவங்கள்ட்ட ஹாஸ்பிட்டல் செலவே ஆல்மோஸ்ட் 2 lakh கிட்ட வருது அப்படிங்கும்போது, இல்லை கல்யாணம் வச்சுருக்காங்க, அவங்க கல்யாணத்துக்கான செலவுன்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம பொருளாதாரம் திரட்டி கொடுக்கும் தானே. அது மாதிரி கொடுக்குறதும் கேட்டு கேட்டு வாங்கி கொடுக்குறது தான், அதுவும் ஒரு வகையான யாசகம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை திரட்டி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி திரட்டி கொடுக்கறதுக்கு ரசுல்லா அனுமதி கொடுத்துருக்காங்க. 2வது மனிதர் யாருன்னா, திடீர்னு ஏதோ ஒரு சோதனை வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்பார்ல, நல்லா வாழ்ந்துட்டு இருப்பார், ஏதோ ஒரு சோதனைனால எல்லாத்தையுமே இழந்துருவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு யாசகம் கேட்க ரசுல்லா அனுமதி கொடுத்துருக்காங்க. 3வதா யாருன்னா, கஷ்டப்படுறவங்க, நிஜமாலே கஷ்டம் இவங்க படுறாங்க அப்படின்றது ஒரு நம்ம 3 பேர் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு யாசகம் கேட்கலான்னு ரசுல்லா சொல்கிறாங்க.